மாரி செல்வராஜோடைய 6th ஃபிலிம் அப்படின்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருக்காங்க. 51 minutes தான் ஆச்சு. சரி, நான் ஒரு வேலையாக அப்படியே வந்து ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன். சரி, இந்த வீடியோ ஷூட் பண்ணிடலாம். டக்குன்னு வந்து யூடியூப்பில் வந்தேன். இது ஃபீல்டில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. சரி, இதை உடனே பார்த்துடக்கூடாது, ஷூட் பண்ணிடலாம் டேரெக்டாக அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா டியூரேஷனும் 2.19 seconds இருக்குது. ஸோ என்ன இருக்குன்னு தெரில. ஏன்னா இது அவரோட ஒன் ஆஃப் தி ட்ராமடைசிங் ஃபிலிம்னே சொல்லலாம். ரொம்பவும் உருக்கமான படம் வாழை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஒரிஜினல் ஸ்டோரி வேறு ஒரு ஊரில் நடந்த ஸ்டோரி. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அனௌன்ஸ்மெண்ட் டேரெக்டாக பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன டீட்டெயிலாக பேசுகிறேன். அண்டு இதே இளையராஜாவுடைய காம்போல கார்த்திக் சுப்ராஜும் வந்து அவருடைய அந்த படம் ஒன்று பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன படம்னு நினைக்கிறேன். மதுரையில் வச்சு ரீசெண்டாக அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் போயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரியல. இளையராஜா இஸ் பேக் வித் மோர் ஃபிலிம்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு வெற்றிமாறனோட தான் நான் இதை பார்த்தேன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் வந்து விடுதலையில் அவரை கூப்பிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது இந்த அளவுக்கு பெருசாக போயிடுச்சு. ஸோ ஈஸி. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இளையராஜா சார் கூட எப்போ ஒர்க் பண்ண போறீங்க? இளையராஜா சார் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய தெரியும். இளையராஜா சார்கிட்ட நான் இன்னும் பார்த்ததே இல்லை. அது வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு டிவைனா உள்ள கலந்து போன ஒரு விஷயம். ஏக்கம் இருக்கா, ஆசை இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அதுக்கான கரெக்டான நான் ஒரு மெச்சூர்டான ஒரு இடத்துக்கு வரணும். நான் ஒரு மெச்சூர்டான இடத்துக்கு வரணும். நான் இன்னும் பக்குவப்படணும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த இசையாவே ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்கு அவன் படம் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு பக்குவமான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும். அப்போ நம்பிக்கை நம்ம போய் நான் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நம்ம இந்த கதையை சொன்னா மட்டும் போதும், அவர் பண்ணி கொடுத்ததாக நம்ம வாங்க உட்காந்து பார்க்கணும். மேல போக கத்தும் கதை கேளு இது really happening things are happening சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவர் வந்து அதை எழுதி கொடுத்து அதை வாங்கும்போது அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. படத்தோட டைட்டிலே இதானா என்னன்னு தெரியலையே. வெறும் இது என்ன ஐயோ ஒன்றுமே புரியலையே. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருக்காங்க. படத்துக்கு அதுக்கு டூன்னு வைக்கலன்னு நினைக்கிறவங்க மஞ்சனத்தின்னு வேற டைட்டில் வச்சிருக்காங்க. இது அவரோட 6th ஃபிலிம். ஆமாம், கரெக்டாக தானே. பரியர் பெருமாள், கர்ணன், பைசன், வேற என்னெல்லாம் இருக்கு நடுவில் ஏதோ மிஸ் பண்ணுறாங்க. மாமன் அதை மிஸ் பண்ணிட்டேன். கரெக்ட் தான். பைசன், கர்ணன், பரிய பெருமாள், வாழை, மாமன்னன் 5 படம். 6வது படம் வாழையோட ப்ரீக்வலாக எடுக்கிறாங்க. அந்த மஞ்சனத்தின்னு வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு இது ஏதோ மஞ்சனத்தி அப்படிங்கும்போது எனக்கு லவ் ஃபிலிமாக இருக்குமோன்னு தோணுது. நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த வேர்டு வந்து பைசன் படத்தில் வரக்கூடிய ஒரு சாங், ஓகேவா? பர்டிகுலராக வந்து பைசனில் நீங்கள் அனுபமாக்கும் துருவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ அந்த லவ் ஸ்டோரியையோ அந்த கான்ஃப்ளிக்ஸாக காட்டியிருக்கவே மாட்டாங்க. பட் ஐ ஃபீல் லைக் இது வாழையோட கண்டினியூட்டியோ ப்ரீக்வலாவோ இருக்க போகிறதில்ல. பைசன் டைம் லைனில் நடந்த அந்த பர்டிகுலரான ஒரு இது இருக்குல்ல, அந்த லவ் ட்ராக் இருக்குல்ல. ஏன்னா அவங்க வந்து வயசு கூட இருக்கிற ஒரு பொண்ணு, இவ வந்து வயசு கம்மியாக இருக்கிற ஒரு பையன். அப்படிங்கும்போது இந்த லவ் ட்ராக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு படம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு என்னோட கெஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன்.
இளையராஜா மாரி செல்வராஜ் காம்போ. ஏன்னா எனக்கு மாரி செல்வராஜ் படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா அவருடைய ரைட்டிங். ஒரு பாட்டு, ஒரு கவிதை அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணும்போதும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில கோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவார். அந்த கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டார்டிங் டைம்லேருந்தே பார்த்துட்டு வரேன். மாமன்னன்லையாக இருக்கட்டும், பைசன்லையாக இருக்கட்டும், ஒரு பாட்டுக்கும் வந்து ஒரு கவிதைகள், ஒரு பொயட்ரி மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இளையராஜா ஆக்ட் ஆகும்போது சாங்ஸ்லேயே வந்து இது இன்னும் டெப்த்தாக இருக்க போகுது. ஏன்னா அவருடைய தாட் ப்ராசஸ், எனக்கு மாரி செல்வராஜ் வந்து அவருடைய ஃபிலிம் மேக்கிங், அவரோட விஷனே ரொம்ப வந்து யூனிக்காக தனியாக தெரியும். ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரூரல் சப்ஜெக்டை ரொம்பவும் ஆர்ட் ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ணுவார். அது நீங்கள் பைசன் பார்த்தீங்கனாலே தெரியும் அவரோட எந்த அளவுக்கு அவரோட ஃபிலிம் மேக்கிங் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. அதுவும் இது அவரோட 6வது படம் இளையராஜாவோட. இது அவரோட பிக் ட்ரீம், ஐ நோ. ஏன்னா அவரோட கண்டினியூஸாக படத்தில் அங்கங்கே இளையராஜா ரெஃபரன்சஸ் இருக்கும், அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் என்னோட கருத்துப்படி என்னென்னா இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு சில மொமெண்ட்லாம் வந்து அதில் ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வரேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. M1 M2 M3ன்னு இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே 0, அதாவது 3, 2, 1 போடுவாங்கல்ல, அதையே எவ்வளோ சூப்பராக யூனிக்காக வந்துட்டு மாரி செல்வராஜ் 1, 2, 3, 4, 5 அதுக்கப்புறம் 6 ஆரம்பிச்சு அந்த வீடியோவில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வர மாதிரி வந்திருக்காங்க. நவி ஸ்டுடியோஸ், ஃபார்ச்சூன் என்டர்டெயின்மெண்ட், ஓகே. இளையராஜாக்கள் கபடி களம். நான் சொன்னேன்ல, கரெக்டு, நான் சொன்னேன்ல, எக்ஸாக்ட்லி. இது வந்து பைசன் டைம்லைனில் வந்து நடந்த ஒரு இதுவாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக வாழையோட இதாக இருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொன்னது தான். மஞ்சனத்தி தான் படத்தோட டைட்டில்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இது சாங்கா எனக்கு எதுவும் ஷுவராக தெரில. பட் ஐம் டேம் ஷுவர் அனுப்பமா துருவ் அப்படின்ற இவங்க 2 பேரும் வந்து பைசனில் ஒரு சின்ன சாப்டராக தான் இருப்பாங்க. பெருசாக அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபெஸ்டான ஸ்டோரி இருக்காது. ஸோ இதில் அவங்களுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குது, டேம் ஷுவர். ஏன்னா பைசன் படமும் அந்த ஒரு மேட்சோட கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது இந்த ஸ்டோரியாக தான் இருக்கும். இது மனத்தி கணேசனோட ஒரு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜோட ஒரு வாழையிலேருந்து வர மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கலாம், வில் சி. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பாய் பாய். உங்களுக்காக இன்னொரு டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ வந்துட்டு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஸ்மால் வீடியோ. வில் சி இன் நெக்ஸ்ட். டாடா, பாய் மை காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் மேலும் அடுத்த வீடியோக்களை உங்களுடன் சந்திக்க முடியும். பாய்.